வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே, இயக்குனர் திருலோகச்சந்தர் நடிகர் திலகம் சிவாஜியை வச்சு 20 படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். தெய்வமகன் உள்பட பல பெரிய மாஸ்டர் பீஸ் படங்களை டைரக்ஷன் செஞ்சவர் இவர். தமிழ் சினிமாவில் லெஜண்ட் டைரக்டராக இருந்தவர் திருலோகச்சந்தர். இந்த திருலோகச்சந்தர் யார்? அவர் பாலாஜியோட கூட்டு சேர்ந்தது எப்படி? நடிகர் திலகத்தோட இணைஞ்சது எப்படி? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். 1950வது வருஷம் ஜனவரி மாதம் 6 அடி உயரத்துக்கு மேலான 20 வயது நிரம்பிய இளைஞர் ஒருத்தர் குமாரி அப்படிங்கிற படத்தை தயாரித்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்த பத்மநாப ஐயர்கிட்ட 3வது உதவியாளராக வந்து சேர்ந்தார். ரொம்ப துருதுருப்பும் நேர்மையும் கொண்ட அந்த இளைஞரோட கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சது. 1960வது வருஷம் டிசம்பர் மாதம் ஏவிஎம் நிறுவனத்தோட சார்பு நிறுவனமான முருகன் பிரதர்ஸ் பட நிறுவனத்துக்கிட்ட 2 கதையை சொன்னார். முதல் கதை வரலாற்று கதை, 2வது கதை சமூக பின்னணி கொண்ட கதையாகவும் இருந்துச்சு. அந்த 2 கதைகளும் முருகன் பிரதர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. சமூக பின்னணி கொண்ட கதையை விலைக்கு வாங்கி பீம்சிங் டைரக்ஷன்ல சிவாஜி, ஜெமினி, சாவித்ரி, சரோஜா தேவி, சௌகார் ஜானகி, மாஸ்டர் கமலஹாசன் நடிச்சு அவள் தந்த வாழ்வு அப்படின்னு படமா தயாரிச்சது. தன்னோட பட தலைப்பு எல்லாம் பாவ வரிசையில் இருக்கணும் அப்படிங்கிற பீம்சிங்கோட கொள்கைப்படி அவள் தந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்பு பார்த்தால் பசி தீரும்னு மாத்திட்டார் பீம்சிங். பார்த்தால் பசி தீரும் கதையை சொன்ன அந்த வாலிபர் ஆனந்தன் எல் விஜயலட்சுமி நடிச்ச வாழும் விடியும் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணினார். ஏவிஎம் கிட்ட அவர் சொன்ன அந்த 2 கதைகளும் சினிமாவா மாறினப்ப அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த இளைஞர் தான் திருலோக் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்பட்ட ஏசி திருலோகச்சந்தர். 2 ராணுவ வீரர்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்த்தால் பசி தீரும் படத்தோட கதையை எழுதியிருந்தார் திருலோகச்சந்தர். 14/1/62வது வருஷம் பொங்கல் அன்னைக்கு சென்னை சாந்தி, உமா, ஸ்ரீ கிருஷ்ணா உள்பட தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆச்சு பார்த்தால் பசி தீரும். சிவாஜியோட 75வது படமா இது அமைஞ்சு இருந்ததும் இது அவரோட நடிப்புல ஒரு மைல்கல்லா அமைஞ்சதும் சிறப்பான விஷயங்கள். பார்த்தால் பசி தீரும் படத்துக்கு ஏசி திருலோகச்சந்தர் கதை எழுதி இருந்தாலும் அவருக்கு சிவாஜியை சந்திச்சு பேசுற வாய்ப்பே கிடைக்கல. இப்போ திருலோகச்சந்தர் பத்தி ஒரு சின்ன சுவராசியமான குறிப்பு. திருலோகச்சந்தர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ரொம்ப சுவராசியமான விஷயம். எலிசபெத் ராணிக்கு பிரசவம் பார்த்த லட்சுமணசாமி முதலியாரால பிரசவம் பார்க்கப்பட்டு பிறந்தவர் தான் திருலோகச்சந்தர். இவர் பச்சையப்பன் காலேஜில் பேராசிரியர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மு வரதராசனார் திமுக இயக்கத்தில் ரொம்ப காலம் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் கிட்ட மாணவராக பழகுன பெருமை திருலோகச்சந்தருக்கு இருக்கு. ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் திருலோகச்சந்தர். சின்ன வயசுல இருந்து கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்ததால அவரோட அப்பாவோட கண்டிஷன்களால கலைத்துறை பக்கம் அவரால் திரும்பி கூட பார்க்க முடியல. தன்னோட ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு தடவை தன்னோட அப்பாவுக்கு தெரியாம அகில இந்திய வானொலி நாடகத்தில் நடிச்சு 10 ரூபாய் சம்பளத்தையும் வாங்கினார். திருலோகச்சந்தருக்கு இந்த பெயர் வர காரணமாக இருந்தவர் ஒரு சாமியார். பிறந்து 10 நாள் ஆன சமயம் அவருக்கு பெயர் சூட்ட ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்தார் திருலோகச்சந்தரோட அப்பா. குழந்தைய பார்த்த சாமியாருக்கு ஒரு அதிர்ச்சி. அழகா உயரமா எடை அதிகமா இருந்த அந்த குழந்தைய பார்த்ததும் தன்னோட பேரு இந்த குழந்தைக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னோட பேரான திருலோகச்சந்தர் அப்படிங்கிற பேரை அந்த குழந்தைக்கு வச்சார். குத்துச்சண்டை, கபடின்னு எல்லா விளையாட்டுகளிலும் தன்னோட திறமையை காட்டி பள்ளி மாணவர்களுக்கு முன்னால வித்தியாசமா இருந்தார் ஏசி திருலோகச்சந்தர். அலெக்சாண்டர் டூமாஸ், விக்டர் ஹியூகோ, ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற பெரிய ஆங்கில எழுத்தாளர்களோட படைப்புகளை சின்ன வயசுல இருந்து பலமுறை படிச்சும் அதுல வர்ற மாதிரி நடிச்சு பார்த்தும் தன்னோட கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டே இருந்தார் ஏசி திருலோகச்சந்தர். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பவே கையெழுத்து பிரதி புத்தகங்களையும் சிக்னேச்சர் அப்படிங்கிற லைப்ரரியும் நடத்தினார் ஏசி திருலோகச்சந்தர். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மெட்ராஸ் சிட்டியை டிராம் வண்டியில சுத்துறத வாடிக்கையா வச்சுட்டு இருந்தார் திருலோகச்சந்தர். மவுண்ட் ரோடு தாதான்னு திருலோகச்சந்தரை கூப்பிடுற அளவுக்கு அவர் இருந்தார். தன்னோட நண்பர்களை யாராச்சும் அடிச்சவங்களை திருப்பி அடிக்காம போக மாட்டார். 1950ல் பத்மநாப ஐயர்கிட்ட உதவியாளராக சேர்ந்தார். அப்போ ஐயர் குமாரிங்கிற படத்தை தயாரிச்சுட்டு இருந்தார். சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்த பின்னால எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினார் திருலோகச்சந்தர். திருலோகச்சந்தரும் நடிகர் பாலாஜியும் ஸ்கூல்ல படித்த காலத்தில் இருந்தே நண்பர்கள். பாலாஜி சின்ன வயசுல வெள்ளை நிற ஜிப்பா, வெள்ளை பைஜாமா போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவார். அவரை அடிக்கடி சீண்டி வம்புக்கு இழுத்துட்டே இருப்பார் திருலோகச்சந்தர். சினிமா ஃபீல்டுக்கு 2 பேரும் வந்த பின்னால ஒரு நாள் திருலோகச்சந்தரை பார்க்க பாலாஜி வந்திருந்தார்.
புரசை வாக்கத்தில் 2 பேரோட வீடும் பக்கம் பக்கமாக இருந்தாலும் 2 பேரும் அதிகமாக சந்திச்சு பேசுனது இல்லை. பாலாஜி அமைதியான டைப், திருலோகச்சந்தரோ அதுக்கு நேரெதிர். எல்லாரும் வாழு பையன் அப்படின்னே சொல்லுவாங்க. திருலோகச்சந்தர் பக்கமே வராத பாலாஜி அவரை பார்க்க வந்தப்போ திருலோகச்சந்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. மனசுல குழப்பத்தோட பாலாஜியை வரவேற்று பேசினார் திருலோகச்சந்தர். சினிமா ஃபீல்டுக்கு வந்த பின்னால திருலோகச்சந்தரும் பாலாஜியும் தனியா சந்திச்சு பேசினது இல்லை. பாலாஜி எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்குள்ள யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ பாலாஜி சினிமா ஃபீல்டுக்கு எப்படி வந்தார்னு சொல்லணும். ஜெமினி ஸ்டுடியோவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு போனவர் பாலாஜி. ஔவையார் படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைச்சது பாலாஜிக்கு. அப்போ ஜெமினி ஸ்டுடியோவில் நிர்வாகியாக இருந்தவர் ஜெமினி கணேசன். அவர் மூலமா ஔவையார் படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது பாலாஜிக்கு. ஔவையார் படத்தில் நடித்த பின்னால பாலாஜிக்கு பெருசா வாய்ப்பு எதுவும் வரல. எப்படியாச்சும் வாழ்க்கையை ஓட்டணுமேனு நரசு ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்தார் பாலாஜி. பாலாஜி கிட்ட இருந்த சுறுசுறுப்பும் தொழில் பக்திக்கும் நரசு ஸ்டுடியோ ஓனருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதனால அவரை தயாரிப்பு நிர்வாகியா மாத்தினார். நரசு ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்தி நடிகர் அசோக்குமாரோட நட்பு பாலாஜிக்கு கிடைச்சது. அவர் சொன்ன யோசனைப்படி சொந்தமா ஒரு படக்கம்பெனியை ஆரம்பித்தார் பாலாஜி. 1960 வருஷம் தன்னோட சுஜாதா சினியார்ட்ஸ் மூலமா பாலாஜி தயாரித்த முதல் படம் அண்ணாவின் ஆசை. ஜெமினி ஹீரோ தாதா மிராஜ் டைரக்ஷன் பண்ணின படம். படம் பெரிய அடி வாங்கிருச்சு. 90,000 ரூபாய் கடனாளியா பாலாஜியை மாத்திருச்சு. இந்த கடன் தொல்லையில இருந்து மாறணும்னா பெரிய கதாநாயகனை வச்சு கமர்ஷியலா கிட்டாக்குனா தான் முடியும்னு நிலைமை. அந்த நேரத்தில் அவர் நினைச்சது கேட்டது சிவாஜியை. பல பேரை தயாரிப்பாளராக மாற்றின சிவாஜி தான் தன்னோட பிரச்சனையை தீர்க்க முடியும்னு முடிவெடுத்தார் பாலாஜி. இந்தியில் கேம்ப்ளர்ங்கிற படம் சக்கபோடு போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இந்தி நடிகர் தேவானந்த் நடித்த படம். இந்தி நடிகர் அசோக்குமார் மூலமாக ட்ரை பண்ணி அதோட உரிமையை வாங்கினார் பாலாஜி. அந்த படத்தில் சிவாஜியை நடிக்க வச்சு படம் எடுக்க திட்டம் போட்டார் பாலாஜி. படத்தை டைரக்ஷன் பண்ண யாரை போடுறதுன்னு நினைச்சப்போ நினைவுக்கு வந்தவர் திருலோகச்சந்தர். தன்னோட நிலைமையை திருலோகச்சந்தருக்கு எடுத்து சொல்லி படத்தை டைரக்ஷன் பண்ணித்தர கேட்கறதுக்காகத்தான் பாலாஜி திருலோகச்சந்தரோட வீட்டுக்கு வந்தார். அப்போ திருலோகச்சந்தர் ஏவிஎம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுல இருந்து வெளியில வரணும். வந்த பின்னால்தான் இதை செய்ய முடியும். பாலாஜிக்காக ஏவிஎம்ல இருந்து வெளியில வந்தார். கேம்ப்ளர் படத்தை பார்த்தார் திருலோகச்சந்தர். படத்தோட கதையில எந்த புதுமையும் இல்லைன்னு அவர் நினைச்சார். முதல்ல சிவாஜியை வச்சு டைரக்ஷன் பண்றோம், இந்த மாதிரி கதையில போய் சிவாஜியை நடிக்க வைக்கிறதான்னு அவருக்கு யோசனை. ஆனால் பாலாஜி அந்த கதையை விடுறதா இல்லை. சரி, திரைக்கதையில் சில இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை சேர்த்து திரைக்கதையை பக்காவாக மாற்றினார் திருலோகச்சந்தர். அது பாலாஜிக்கு ரொம்ப பிடிச்சது. இனி என்ன, சிவாஜியை பார்க்கணும், கதை சொல்லணும். அன்னையடத்துக்கு முதலாக பாலாஜியோட போகிறார் திருலோகச்சந்தர். 2 பேரையும் வரவேற்றார் சிவாஜி. சினிமாவில் சிங்கமாக கர்ஜிக்கிற சிவாஜியா இதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் திருலோகச்சந்தர். அவ்வளவு சிம்பிளாக இருந்தார் சிவாஜி. ஒரு சராசரி மனுஷன் மாதிரி சிவாஜி இருந்ததை பார்த்தார் திருலோகச்சந்தர். சிவாஜிக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் திருலோகச்சந்தர். கதை சொல்லறப்ப நாம இடைஞ்சலா இருக்க வேண்டாம்னு பாலாஜி ரோமை விட்டு வெளியில வந்துட்டார். இந்தி படமான கேம்ப்ளர் கதையை தன்னோட பாணிக்கு மாற்றி சிவாஜிக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் திருலோகச்சந்தர். சிவாஜி சிகரெட் பிடிக்கிறத பார்த்த திருலோகச்சந்தருக்கும் அந்த எண்ணம் வந்துச்சு. அவரும் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிவாஜி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ரூமை விட்டு வெளியில வந்து புகை பிடிச்சிட்டு வந்தார். இப்படி பல தடவை போயிட்டு வந்தார். அடிக்கடி அவர் வெளியே போனதை பார்த்த சிவாஜி ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டார். நீங்க இங்கேயே சிகரெட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டார். பெரிய நடிகர்னு பந்தா இல்லாம சிவாஜி சொன்னது திருலோகச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முழு கதையையும் சொல்லி முடிச்சார் திருலோகச்சந்தர். சிவாஜிக்கு முதலா திருலோகச்சந்தர் கதை சொன்னது இப்படித்தான். இந்தி கேம்ப்ளர் திரைப்படம் தமிழ்ல தங்கைன்னு வெளிவந்துச்சு. சிவாஜியை ஆக்ஷன் ஹீரோவா காட்டி அதிரடி அட்டகாசம் பண்ணியிருப்பார் திருலோகச்சந்தர். படத்தை தொய்வே இல்லாம சுவராசியமா கொண்டு போயிருப்பார் திருலோகச்சந்தர். வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. சிவாஜியோட ஆக்ஷனை பார்த்து சினிமா ஃபீல்டு அசந்து போச்சு. படம் நல்லா கல்லா கட்டுச்சு. பாலாஜிக்கு கை நிறைய பணம் கொடுத்துச்சு. பாலாஜியோட லைஃபே மாற அது தொடக்கமாக இருந்துச்சு. ஒரு புது வரலாறு ஆரம்பிச்சது. அதில் ஆரம்பித்து சிவாஜியை வச்சு அதிக படங்களை 20 படங்களை டைரக்ஷன் செஞ்சவர் அப்படிங்கிற பெருமை கிடைச்சிது திருலோகச்சந்தருக்கு. அவரோட மாஸ்டர் பீஸ் படமாக அமைச்ச படம் தெய்வ மகன்.